Hi guys, in the video number 7 English idioms with Tamil explanation oda paaka porom. If you like this video, please do subscribe. First, break the ice. First time யாரையாவது மீட் பண்ணும்போது ஒரு ஜோக் சொல்லி அட்மாஸ்பியரை லைட் ஆக்குறது தான் பிரேக் தி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க சைலன்ஸை பிரேக் பண்ணி கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறது பிரேக் தி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஜோக் சொல்லி என் நியூ ஆஃபீஸில் இருக்க சைலன்ஸை பிரேக் பண்ணுறேன். ஸோ இது பிரேக் தி ஐஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹிட் தி சாக். நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவே இங்கிலீஷில் சொல்லணும்னா I will hit the sack அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I am tired, I am going to hit the sack early today. அதாவது எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இன்னைக்கு சீக்கிரமாக தூங்க போகிறேன். அதுதான் hit the sack. நெக்ஸ்ட் ஒன், under the weather. உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது I am sick அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக I am under the weather அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் வேலைக்கு வர முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? I'm feeling a bit under the weather, so I won't be coming to work today. Next one, spill the beans. To reveal a secret or surprise. ஒரு சீக்ரெட் இல்லைன்னா சர்ப்ரைஸை யாருக்கிட்டையாவது சொல்கிறது இல்லைன்னா அதை ரிவீல் பண்ணுறது தான் spill the beans அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், don't spill the beans about the surprise birthday party. இந்த பர்த்டே பார்ட்டியை பற்றி யாரும் எதுவுமே சொல்லாதீங்க. Don't spill the beans. நெக்ஸ்ட் ஒன், பீஸ் ஆஃப் கேக். ஒரு வேலை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதை பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லுவோம். சம்திங் வெரி ஈஸி டு டூ, ஒரு ஈஸியான வேலை அப்படின்னா பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், தட் டெஸ்ட் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக். அந்த டெஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை, வெரி ஈஸி. ஸோ தட் இஸ் பீஸ் ஆஃப் கேக். நெக்ஸ்ட் ஒன், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். திஸ் மீன்ஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ரேர்லி. ஒரு விஷயம் ரொம்ப ரேராக நடந்துச்சுன்னா அதுதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷி விசிட் அவர் ஹோம் டவுன் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அவள் சொந்த ஊருக்கு எப்போயாவது ஒரு வாட்டி தான், ரொம்ப ரேராக விசிட் பண்ணுவாள். ஸோ திஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் அன் ஆர்ம் அண்ட் லெக். இது என்னென்னா, ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா அதுதான் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஒரு கையும் காலையும் விற்று தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். The designer bag cost an arm and a leg. இப்போ நம்ம கூச்சிலாம் வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ தட் மீன்ஸ் காஸ்ட் அன் ஆர்ம் அண்ட் லெக். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம 7 idioms வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.